மீண்டும் வருக. உங்கள் விரல்கள் ஓய்வெடுக்கும் இடமான ஹோம்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள். இப்போது நமது எல்லையை விரிவுபடுத்துவோம். இன்று நாம் டாப் ரோ எனப்படும் மேல் வரிசையை கற்கப் போகிறோம். ஆங்கில மொழியில் அதிகம் பயன்படுத்தப்படும் இ, டி மற்றும் ஓ போன்ற எழுத்துக்கள் இங்குதான் உள்ளன. இங்கு வெற்றி பெறுவதற்கான சூட்சுமம் என்னவென்றால், உங்கள் உள்ளங்கைகளை நிலையாக வைத்துக்கொண்டே விரல்களை மட்டும் மேலே உயர்த்தி தட்டச்சு செய்வதாகும். இடது கையில் தொடங்குவோம். ஹோம்விலிருந்து உங்கள் விரல்கள் மேலே செல்ல வேண்டும். சுண்டு விரல் மேலே கியூவிற்கு செல்லட்டும். மோதிர விரல் மேலே டபிள்யூவிற்கு. நடு விரல் மேலே ஈவிற்கு. ஆள்காட்டி விரல் 2 விசைகளை கவனிக்கும். ஆர் மற்றும் சற்று எட்டி டீயை தட்ட வேண்டும். இப்போது வலது கை. ஆள்காட்டி விரல் மேலே வாயை தட்ட வேண்டும். அதோடு யுவையும் அதுவே கவனிக்கும். நடுவிரல் மேலே ஆய்விற்கு. மோதிர விரல் மேலே ஓவிற்கு. சுண்டு விரல் மேலே பீயை தட்ட வேண்டும். வேகத்தின் ரகசியம் திரும்புதல், ரிட்டர்ன் ஆகும். மேல் வரிசையில் ஒரு விசையை தட்டியவுடன் உங்கள் விரல் உடனடியாக அதன் ஹோம் ரோ இடத்திற்கு திரும்ப வேண்டும். ஹோம்வை ஒரு ஈர்ப்பு விசை, கிராவிட்டி போல நினையுங்கள். அது எப்போதும் உங்கள் விரல்களை மையத்திற்கு இழுக்க வேண்டும். இப்போது ஹோம் ரோ மற்றும் டாப் ரோ இரண்டையும் கலந்து ஒரு பயிற்சியைச் செய்வோம். பொதுவான ஆங்கில வார்த்தைகளை நாம் தட்டச்சு செய்வோம். டி இடது ஆள்காட்டி மேலே, எச் வலது ஆள்காட்டி ஹோம், இ இடது நடுவிரல் மேலே, ஸ்பேஸ். ட கே வலது நடுவிரல் ஹோம், இ இடது நடுவிரல் மேலே, வாய் வலது ஆள்காட்டி மேலே, ஸ்பேஸ். கி எஃப் இடது ஆள்காட்டி ஹோம், ஓ வலது மோதிர விரல் மேலே, ஆர் இடது ஆள்காட்டி மேலே, ஸ்பேஸ். ஃபோ அருமை. ஆரம்பத்தில் மேல் வரிசைக்கு விரல்களை நீட்டுவது சற்று கடினமாகத் தோன்றலாம், ஆனால் பழக்கத்தின் மூலம் அது சரியாகிவிடும். எழுத்துக்கள் எங்கு உள்ளன என்று யோசிக்காமலேயே விரல்கள் அங்கே செல்லும் வரை இந்த பயிற்சியைத் தொடருங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் கீழ் வரிசையை, பாட்டம் ரோ பார்ப்போம்.